ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான காலேஜஸ் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி, ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2739. ஆல்சோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்பிஏல சில கோர்சஸ் வந்து அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என்ஐஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 பொறுத்த வரைக்கும் 201 ரேங்கிங் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா 201ல இருந்து 300 இந்த ரேங்கிங் பேண்ட்ல வந்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ரெகக்னைசேஷன் ஆகிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான் ஏஐசிடி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்க, இங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கா எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னென்ன கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தலாம். மேஜரா மெயினான விஷயங்கள் இங்க எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன சேலரி பேக்கேஜஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிட்டு இருக்காங்க, இது மாதிரியான மெயினான விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேலரி பேக்கேஜஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈஸ்வர் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 15th பிளேஸில் ரேங்கிங் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸால் இந்த அளவுக்கு காலேஜ் விரும்பி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 2024ல 201லேருந்து 300 ரேங்கிங் பேண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல டிஎன்ஏ 2024 அட்மிஷன்ஸ்ல 7th ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். யூனிவர்சிட்டி அரௌண்ட் த வேர்ல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா 50+ பார்ட்னர்ஷிப்ஸோட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இங்க பேசிக்கா என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, யூஜி கோர்சஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னாவே எது மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், ஐடி, இது மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டாப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் 120 கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் 2025ல நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல 7 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜஸாக வாங்கியிருக்காங்க. 44 லட்ச ரூபா இயர் சம்பளமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 ஸ்டூடெண்ட்ஸ் 20 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 65 ஸ்டூடெண்ட்ஸ் 10 லட்சத்துக்கு மேலேயும், 95 ஸ்டூடெண்ட்ஸ் 7 லேக் மேலேயும், அதே மாதிரி 345 ஸ்டூடெண்ட்ஸ் 4 லேக் மேலேயும் ஆவரேஜா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம இன்டெப்தா எது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எது மாதிரியான ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க கரியர் பில்ட் பண்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பர்டிகுலரா பார்க்கலாம். ஓகே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் ரிசனிங்ஸ், இது மாதிரியான ஸ்கில்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு எது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரோம் அப்படிங்கிறத காலேஜ் அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. பிளானிங் அண்ட் கோல் செட்டிங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், செல்ஃப் ரியலைசிங், இது மாதிரியான விஷயங்கள், டீம் பில்டிங், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தராங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் சம்பந்தமா உங்களுக்கு எது மாதிரியான ஸ்கில்ஸ்ல டெவலப் பண்ணிக்கணுமோ இது எல்லாமே உங்களுக்கு ட்ரைனிங் செஷன்ல கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வெர்பல் ரிசனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிற விதத்துல சொல்லி கொடுக்கறதாக இருக்கு. இது மாதிரியான கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஐடி ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு இ-காமர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரியான விஷயங்கள், ஏஐடிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்றதுக்கு எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். இது மாதிரியான கம்பெனிஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐடி சர்வீஸ் கம்பெனிஸுக்கு எது மாதிரியான கம்பெனிஸ் முக்கியமான கம்பெனிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இசிஇ, ட்ரிபிள் கோர் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எது மாதிரியான கோர் கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். எது மாதிரியான கம்பெனிஸ் இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. மெக்கானிக்கல் கோர் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா எது மாதிரியான கம்பெனிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஓகேங்களா. ஓகே, ஃபர்தரா பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2025ல பாத்தீங்கன்னா டாப் சேலரி, அதாவது சேலரி 10 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது மாதிரியான கம்பெனிஸ் ஹையர் பண்ணாங்க அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்க. அதே மாதிரி 5 to 10க்கு எது மாதிரியான கம்பெனிஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஆயிருக்காங்க. சேலரி ஃபார் பிலோ 5 லேக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதே மாதிரி 2024லையும் என்னென்ன கம்பெனிஸ் எவ்வளவு சம்பளத்துல